தற்போது தமிழின் முன்னோடி எழுத்தாளரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய வழிகாட்டியும் தமிழ் விக்கி என்னும் பெருங்கனவிற்கான விதையை இட்டவருமான எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் ஆய்வாளர் வசந்த் ஷிண்டே அவர்களுக்கும், தமிழின் மூத்த வரலாற்றாசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் திரு வேதாச்சலம் அவர்களுக்கும், இங்கே மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய மதிப்புக்குரிய சுப்ராயலு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலையிலிருந்து தொடர்ச்சியாக வெவ்வேறு அரங்குகளில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். திரு சுப்ராயலு அவர்கள் இன்று நீண்ட 1 மணி நேரம் உங்களுடைய வினாக்களுக்கு பதில் சொன்னார். ஷிண்டே அவர்கள் ஆங்கிலத்திலே இந்திய வரலாற்று தொன்மை பற்றிய ஒரு உரைக்கு பிறகு உரையாற்றினார், கேள்வி பதிலுக்கு பதிலாற்றினார். இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஒரு நிறைவான நாள், நிறைவாக முடிய போகும் தருணம் இது. நண்பர்களே, தமிழ் விக்கி தொடங்கி 4 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. 2022 இந்த இணைய கலைக்களஞ்சியத்தை தொடங்கணும். இந்த இணைய கலைக்களஞ்சியம் தமிழின் மிக வெற்றிகரமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. நண்பர்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப ரீதியாகவே தமிழின் மிக வெற்றிகரமான இணையதளம் என்பது தமிழ் விக்கி தான். ஒவ்வொரு நொடியும் பிழை களையப்படக்கூடிய, மிக சிறப்பாக பேணப்படக்கூடிய ஒரு இணையப்பக்கம். அதில் ஏறத்தாழ 50 பேர் தொடர்ச்சியாக பங்களிப்பாற்றுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட பணமே இல்லாமல் இலவசமாகத்தான் இந்த மாபெரும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய புகழ் நானே சொல்லி நானே விரும்பக்கூடிய ஒரு மேற்கோள் உண்டு. இலவசமாக நடத்தப்படக்கூடிய உழைப்பு தான் இந்தியாவை பொறுத்தளவில் பர்ஃபெக்டாக இருக்கும். பணம் கொடுத்து செய்யக்கூடிய எந்த வேலையும் சரியாக நடக்காது. எங்களுடைய வெற்றிக்கு காரணம் இதில் மொத்தமாக அனைவருமே சேவை ஆற்றுகிறார்கள் என்பதுதான். ஆகவே தமிழ் விக்கியுடன் தொடர்புள்ள அத்தனை நண்பர்களையும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ வகையிலே தமிழ் விக்கியுடைய அந்த தொடக்க விசையாக நான் அமைந்தேன் என்பதனால் அதனுடைய புகழ் என்னை வந்து சேர்வதுண்டு. ஒவ்வொரு முறையும் அப்படி அல்ல. நான் வெறும் ஒரு நிமித்தம் மட்டுமே, நானும் ஒரு பங்களிப்பாளன் மட்டுமே. இது நண்பர்கள் கூடி முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன். என்றால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பெரிய விஷயங்களை செய்வதற்கு பணம் அல்லது அதிகாரம் அல்ல, ஒரு கனவு அல்லது ஊக்கம் மட்டும்தான் அவசியமானது. ஒரு ஊக்கம் இருந்தால், தளராத ஒரு ஊக்கம் இருந்தால், அந்த ஊக்கத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முனைப்பு, அதற்கான ஒரு திட்டமிடல், அனைத்துக்கும் மேலாக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான மனநிலை, இவ்வளவு இருந்தால் அது சாதிக்க முடியும் என்பதற்கு தமிழ் விக்கி போலவே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஒரு முக்கியமான முன்னுதாரணம். நண்பர்களே, இந்த அமைப்பிற்கு இன்று வரைக்கும் தலைவர் என்று யாரும் கிடையாது, செயலாளர்கள் என்று யாருமே கிடையாது. எந்த அலுவலக பொறுப்பாளர்களும் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படவோ நியமிக்கப்படவோ இல்லை. இது வெறும் நண்பர் கூட்டமைப்பாகத்தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு 2009 என்னுடைய நண்பர் அரங்கசாமியை இங்கே நினைவு கூற வேண்டும். அவர் தான் இந்த எண்ணத்தை முதல்ல வைத்தார். ஒரு அமைப்பாக நாம் ஏதாவது பண்ணலாம் என்று. எனக்கு ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கான ஆர்வம் அதற்கு முன்னரே இருந்தது. குரு நித்யா இலக்கிய அரங்குகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். ஆகவே அரங்கசாமி அவர் முன்னின்று அதை நடத்த முன்வந்த போது இதை ஒரு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற பெயரில் ஒரு அமைப்பாக மாற்றினோம். 2010 தொடர்ந்து விஷ்ணுபுரம் இலக்கிய விருதுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழின் முக்கியமான மூத்த படைப்பாளிகளை கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் முக்கியமான ஒரு இலக்கிய விழாவாக அது கோவையில் நிகழ்ந்து வருகிறது. அதன் பிறகு
மறைந்த கவிஞர் குமரகுருபரன் பேரில் குமரகுருபரன் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது இளம் கவிஞருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் வழங்கப்படுகிறது. அதன் பிறகுதான் இந்த தமிழ் விக்கி என்கிற எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் வந்து இதை பற்றி நான் ஒரு சின்ன கட்டுரை என்னுடைய தளத்தில் எழுதினேன். விக்கிபீடியா என்ற இணைய கலைக்களஞ்சி ஏற்கனவே இருக்கிறது. அந்த கலைக்களஞ்சியோட சிக்கல் என்னவென்றால் அதில் யார் வேண்டுமானால் அதை திருத்த முடியும். அப்போ கடும் உழைப்பை செலுத்தி ஒரு பதிவு போடுறார். எதுவுமே தெரியாத ஒருவர் வந்து அதை அழிக்க முடியும், மாற்ற முடியும்னா அதுக்கு ஒரு அறிவு மதிப்பு கிடையாது. மேலை நாடுகளில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒழுங்குமுறை உண்டு. அப்படிலாம் வந்து ஒரு பொது விஷயத்தை திருத்திட்டு போக மாட்டாங்க. பெரும்பாலும் ஆங்கில விக்கிபீடியா என்பது பல்கலைக்கழகங்களால் தான் வலையேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே அரசியல் கட்சிகளுடைய இணைய அணி வந்து இதெல்லாம் திருத்த ஆரம்பிக்கிறது. தவறான அல்ல ஒன்றுமே தெரியாத மொழி வெறியர்கள் வந்து தங்களுக்கு தோன்றிய மொழி கொள்கையை அதில் திணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ வேற ஏதாவது ஒரு இணையக்கலைஞம் வரணும். ஏன்னா எனக்கு அப்போவே ஒரு விஷயம் தெரியும், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு வரும். அப்போ நீங்கள் பொது வழியில் முழுமையற்ற தவறான தகவல் இருந்தால் செயற்கை நுண்ணறிவு அதைத்தான் காட்டும். இப்போ சரியான தகவல்கள் பரிசோதிக்கப்பட்ட தரவுகளுடன் ஆசிரியர் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தரவுகளுடன் கூடிய இணைய கலைக்களஞ்சி ஒன்று வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. குறிப்பாக கலை இலக்கியம் பண்பாடு மட்டும் ஒன்று வேண்டும் என்று இதை என்னுடைய இணையதளத்தில் அறிவித்த 2 மணி நேரத்திற்குள்ளே இந்த தளம் பதிவு செய்யப்பட்டு முழுமையாக அதனுடைய அமைப்புடன் எனக்கு அனுப்பப்பட்டு விட்டது. என்னுடைய அமெரிக்க கனடிய நண்பர் ஒருவர் இதை செஞ்சார். பிறகு ஒரு செட்டாம் நண்பர்கள் 3 நாட்களுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் செயல்படக்கூடிய அத்தனை பேருமே ஒரு வாரத்திற்குள் இதுக்குள்ள வந்தவங்க. அதன் பிறகு 2022 வாஷிங்டனில் இதனுடைய தொடக்க விழா நிகழ்ந்தது. இது மேலே பல விதமான குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், வசைகள், ஏளனங்கள்லாம் வந்தன. எந்த பெருஞ்செயலுக்கும் அந்த மாதிரி தடை வரும். அந்த தடை என்பது இயற்கையுடைய விதிகளில் ஒன்று. அந்த தடைகளை தாண்டி ஒன்று வளரும் என்றால் மட்டும்தான் அது உண்மையில் வளர வேண்டியது, இல்லைன்னா அது அழிய வேண்டியது தான். ஆக அந்த தடையை உருவாக்கி அத்தனை பேருக்கு இன்றைக்கு நன்றியுடன் இருக்கிறோம். இல்லைன்னா இவ்வளவு ஆற்றலுடன் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அவர்களும் ஒரு இயற்கை சக்தி தான். இன்றைக்கி தமிழ் விக்கி தொடங்கி அது மே மாதம் தொடங்கி இங்கே வந்து ஆகஸ்டில் வந்து உடனடியாக அந்த மேடையிலேயே தமிழ் விக்கி சார்பில் ஒரு விருது கொடுக்க போகிறோம். தமிழுக்கு ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பெரியசாமி தூரன் பேரில் அதை அளிப்போம் என்று அறிவித்தார். ஏன் பெரியசாமி தூரன் பேர் என்றால் இந்த மேடையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பேர் உழைப்பை செலுத்தி முதல் கலைக்களஞ்சியத்தை உருவாக்குவது என்பது, அவருக்கு துணைக்கு ஆள் இருந்தது, அரசு உதவி இருந்தது என்பது உண்மை. ஆனால் அவருடைய 25 ஆண்டு கால உழைப்பதில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உழைப்பை செய்த ஒரு மாபெரும் முன்னோடி எந்த அடையாளம் இல்லாமல் அப்படி மறைந்து போய்விடக்கூடாது. இது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிப்பாடு. இங்கே இளங்கோவன் இருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய முக்கியமான தமிழறிஞர்களை தேடி தேடி ஆவணப்படுத்துகிறார். நேற்றைய பெரியசாமி தூரன் மறைந்து போய்விடுவார் என்றால் இன்றைய இளங்கோவன் நாளைக்கு மறைந்து போய்விடுவார். ஆகவே பெரியசாமி தூரனை நினைவு கூறுவது இளங்கோவன் நாளைக்கு இருப்பதற்கான கேரண்டியும் கொடுத்தான் இல்லையா? ஆகவே இது நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது. அறிவியக்கத்தில் ஈடுபடக்கூடியவன் ஒருவன் சாதனையாளன் ஒருபோதும் மறைந்து விடக்கூடாது. அவனை போற்றுவது நமக்காகத்தான். நமக்கு நாமே ஒரு உறுதிப்பாடை கொடுத்துக் கொள்கிறார். ஆகவே அந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய மேதையை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுவதற்காக இந்த விருதை இங்கே உருவாக்கணும். இந்த விருது ஏன் இங்கே கொடுக்கப்படுகிறது என்றால் இதுதான் அவருடைய பிறந்த மாவட்டம். பெரும்பாலும் அவர் ஈரோட்டில் வாழ்ந்திருக்கிறார், சென்னிமலையில் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே ஈரோட்டில் இந்த விருது கொடுக்கப்படுகிறது அவருடைய நினைவாக. இதுவரைக்கும் முதல் விருது கரசூர் பத்மபாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2வது விருது இளங்கோவன் அவர்களுக்கும் எஸ்.ஜே. சிவசங்கர் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. 3வது விருது திரு கோவை மணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 4வது விருதாக திரு வேதாச்சலம் அவர்கள் கல்வெட்டு ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர், பண்பாட்டு ஆய்வாளர் அவர்கள் இந்த விருதை பெறுகிறார். இந்த விருதுகளை நாங்கள் அளிப்பதில்லை,
நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம். எப்போதுமே எல்லா விருது விழாக்களுமே விருது பெறும் அறிஞரை மட்டும் முன்னிறுத்துவது எங்களுடைய வழக்கம். எல்லா அழைப்புதல், எல்லா விளம்பரம், எல்லாத்திலும் அவருடைய படம் மட்டும்தான் இருக்கும். அவரை மட்டுமே முன்னிறுத்தி அந்த விழாவை நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ் நினைவில் அவருடைய முகத்தை, அவருடைய நூல்களை நினைவு பதிக்க வைப்பது எங்களுடைய வழக்கம். ஆகவே பணிந்து வணங்கி இந்த விருதை அவருக்கு அளித்தது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் இன்றைக்கு ஏறத்தாழ உலக அளவிலே பரவி கொண்டிருக்கிறது. 2010 ஒரு விருதை மட்டும் கற்பனை செய்தோம். இன்றைக்கி 4 விருதுகள் அளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். 3 விருதுகளை அளிக்கிறோம். இன்னொரு விருது எங்களுடைய திட்டத்தில் இருக்கிறது. அது விரைவில் அறிவிப்போம். இந்த நாளில் இப்போ தமிழ் விக்கி தூரன் விருது விழா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்க விஷ்ணுபுரம் அமைப்பின் சார்பிலே, இலக்கிய வட்ட அமைப்பின் சார்பிலே ஒரு கம்பன் பாடலுக்கான ஒரு மகத்தான இசை விழா அங்கே நடந்து கொண்டிருக்கு, அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாசகர் வட்டம் ஒருங்கிணைக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னால் ஐரோப்பாவிலே விஷ்ணுபுர இலக்கிய வட்டம் சார்பிலே ஒரு தத்துவ முகாம், இலக்கிய முகாம் என்று நடத்தணும். இன்னும் ஒரு மாதத்திற்குள் லண்டனில் ஒன்று நடக்கப் போகிறது. அது முடிந்து வந்தோடனே கோவையில் நடக்கும். அது முடிந்து வந்தோடனே மறுபடியும் அமெரிக்காவில் இன்னொரு பெரிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறோம். போன தமிழ் விக்கி விழாவில் அதை அறிவித்தோம். அதுக்கான முயற்சிகள் நடக்கின்றன. விசா சம்பந்தமான அமெரிக்க அரசின் திடீர் மாற்றங்கள், தொடர் மாற்றங்கள்னால நாங்கள் அதை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு சிக்கலில் இருக்கிறோம். ஆனால் அந்த விழா ஒரு சர்வதேச இலக்கிய விழா ஒன்று அமெரிக்காவிலே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் சார்பிலே நடத்தப்பட உள்ளது. நண்பர்களே, இந்த மேடையில் திரு வேதாச்சலம் அவர்களுக்கு விருது கொடுக்கும் இந்த மேடையில் விரிவாக அன்றி சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். ஒரு அமைப்பு சார்ந்த உரையாக அன்றி வேறு சில விஷயங்களும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக. ஒன்று, இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வரலாற்று ஆய்வாளர்களோ வரலாற்றை தொடர்ந்து படிப்பவர்களோ கூட அல்ல. இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான முகங்கள் எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாதவர்கள் மிக குறைவுதான். இவர்கள் இலக்கிய வாசகர்கள் தான், நவீன இலக்கிய வாசகர்கள். ஒரு சிறு வட்டம் மரபு இலக்கியத்தை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கம்பராமாயணத்தையோ அது போன்ற சைவ வைணவ இலக்கியங்களை படிக்கக்கூடிய ஒரு சிறு வட்டம் இருக்கு. ஆனால் பொதுவாக நவீன இலக்கிய வாசகர்கள், பொதுவான இலக்கிய வாசகர்கள் என்று இவர்களை சொல்லலாம். இந்த பொதுவான இலக்கிய வாசகர்கள் ஏன் தமிழ் வரலாற்று, இந்திய வரலாற்று, உலக வரலாற்று படிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நண்பர்களே, நாம் எல்லாம் நவீன எழுத்தாளர்கள், நவீன வாசகர்கள். இந்த நவீனங்கிற கட்டத்துக்குள்ள வரக்கூடிய அறிவியக்கம் வரலாறு சார்ந்த ஒரு உதாசீனத்தை தமிழகத்திலே காட்டி வருகிறது. அதற்கு காரணம் முன்னோடிகள் தான். ஏன்னா எனக்கு தெரிந்து புதுமைப்பித்தன் வரலாற்று ஆய்வை பற்றி காமெடியா, கேலியா மட்டும்தான் பேசியிருக்கிறார். அதிலிருந்து நம்முடைய முன்னோடிகள் அத்தனை பேருக்குமே சமகால வரலாற்று ஆய்வு பற்றி அறியாமையோ சின்ன பரிகாசமோ தான் இருந்திருக்கு. அது ஏதோ வகையில் புதையுண்ட மண்ணை கிண்டி கொண்டிருக்கும் ஒரு தேவையற்ற வேலை என்ற எண்ணம் நம்முடைய இலக்கிய முன்னோடிகளுக்கு இருந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரிந்த வகையில் சுந்தர ராமசாமியோ அசோகமுத்திரனோ அதுபோன்ற இலக்கிய முன்னோடிகள் யாருக்குமே வரலாற்று ஆய்வில் ஆர்வம் கிடையாது. தங்கள் அளவில் ஒரு வரலாற்று நூலை எடுத்து படிக்கக்கூடியவர்கள் அல்ல அவர். சிலருடைய பெயர்கள் தனிப்பட்ட முறையில் தெரிந்திருக்கும். சுந்தரராமசாமி நாவூரில் வாழ்ந்ததுனால கே பிள்ளை பெயர் தெரிந்திருக்கலாம், KN சிவராஜ பிள்ளை பெயர் தெரிந்திருக்கலாம், இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களை ஓரளவு தெரிந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து கவனித்து படிக்கக்கூடியவர் அல்ல. அதில் அவருக்கு தேவையில்லை என்ற எண்ணம் இருந்தது. இந்த எண்ணம் எப்படியோ முன்னோடிகளால் நம் அனைவருக்குமே கடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழ் சிற்றிதழை எடுத்துக்கொண்டால் அந்த சிற்றிதழில் திரைப்படம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கலாம், பண்பாடு சார்ந்த பொதுவான ஒரு கட்டுரை இருக்க வாய்ப்பு இருக்கு, மொழியியல் பற்றி ஒரு கட்டுரை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வு சார்ந்த ஒரு கட்டுரை இருக்க வாய்ப்பே கிடையாது. சமகாலத்திலே வந்த ஒரு வரலாற்று நூலை பற்றி ஒரு மதிப்புரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. நீங்கள் மணிக்கோடியிலிருந்து
காலச்சோடிலிருந்து உயிர்மை வரைக்கும் நான் இதழை நினைவில் ஓட்டி பாருங்க. எந்த இதழிலையும் அந்த மாதிரி விவாதம் இல்லை. விதிவிலக்காக சில இதழ் இருந்தன. படிகள்ங்கிற இதழில் கே பிள்ளையுடைய வலங்கை இடங்கை பூசல் பற்றின கட்டுரை ஒன்று வெளிவந்திருக்கிறது. இப்படி உதிரியாக சில நினைவுகள் தான் எனக்கு வருகின்றன. நமக்கு வரலாறு சார்ந்த ஒரு ஆர்வமின்மையை நவீன சூழல் உருவாக்கியிருக்கு. ஏன்னா தத்துவார்த்தமாக நவீன இலக்கியம் என்பது தனி மனிதன் சார்ந்தது. ஒரு இண்டிவிஜுவலை தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த இண்டிவிஜுவலுடைய அந்த தனி மனிதனுடைய அகம், அவனுடைய உணர்ச்சிகள், சிந்தனைகள், அவனுடைய பதற்றங்கள், ஆன்மீகமான தேடல்கள், நிலையின்மைகள், எவ்வளோ விஷயங்கள் காலத்தின் முன் ஒரு தனி மனிதனை கொண்டு நிறுத்துறது தான் நவீன இலக்கியமாக இருக்கு. அந்த தனி மனிதன் வரலாற்றால் கட்டமைக்கப்பட்டவன். அந்த தனி மனிதன் அவனை சுற்றி கூட பண்பாட்டால் கட்டமைக்கப்பட்டவன். ஆனால் அந்த எண்ணம் நவீன எழுத்தாளர்களுக்கு பெரும்பாலும் இல்லை. அவங்க ஒரு இண்டிவிஜுவலை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய அகத்துக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறாங்க. அவனுக்கு இன்னொரு தனி மனிதனுக்குமான உறவு பிரச்சனைகளை தான் அதிகம் பேசியிருக்காங்க. அல்லது அந்த தனி மனிதனுடைய சாவு இறப்பு சார்ந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க. திருப்பி திருப்பி தமிழ் இலக்கியத்துடைய தீம்ஸ் யோசித்து பாருங்க. வரலாற்று ரீதியான பார்வை என்பது கிட்டத்தட்ட கிடையாது. இந்த காரணத்தினால்தான் தமிழில் பெரிய நாவல்களும் எழுதப்படலை. 91 ஏன் தமிழில் பெரிய நாவல்கள் இல்லை, ஏன் பிக் நாவல், அது நாவல் இல்லை என்ற ஒரு விவாதத்தை நான் உருவாக்கினேன். உங்களுக்கு தெரியும், அப்போ நான் சின்ன பையன். அது தொடர்ந்து விவாதம் நடந்திருக்கு. அதில் நான் சொன்ன காரணங்களில் முக்கியமான ஒன்று, பெரிய காலத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய பிரஜை இல்லை. அதனால தான் பெரிய நாவல் வரல. சின்ன காலம், சின்ன மனிதன், சின்ன உலகம், அது சிறுகதைக்கு தான் பொருந்தும். ஒரு தருணம் தான் சிறுகதை. பெரிய காலத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய கனவு, பெரிய ஒரு சித்திரத்தை உருவாக்கக்கூடிய கனவு தமிழ் நவீன இலக்கியத்துக்குள்ள இல்லை. ஆகவே தான் பெரிய நாவலை சார்ந்த கனவு நமக்கு இல்லை, உருவாகவும் இல்லை. பெரிய பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையே 1000 பக்கத்துக்கெல்லாம் விரித்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் 91 அந்த விவாதத்துக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு வரலாற்று ஆர்வம் தமிழ் நாவலாசிரியர்களுக்கு வந்தது. அதன் பிறகு எழுதின பெரும்பாலான நாவலாசிரியர்கள் ஒரு பெரிய காலத்தை உள்ளே கொண்டு வரவும் பெரிய சித்திரங்களை உருவாக்கவும் முயன்றிருக்கிறார். பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஜோ டி குரூஸ் அல்லது சோ தர்மன் அல்லது இவர் சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டம், இது மாதிரி நிறைய படைப்புகள் அந்த பெரிய சித்திரத்துக்கான ஒரு கனவும் முயற்சியும் இருந்தது. அதுக்கு பிறகு நாவலுடைய முகம் மாறியது. அதுதான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணத்தினால ஒரு வாசகன், ஒரு இலக்கிய வாசகன் வரலாற்று ஆய்வை கவனிக்க வேண்டும்? முதல் காரணம், நாம எதை சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், அதை அறிஞ்சு கொள்றதுக்காக. புதுசாக சிந்திக்கிறதுக்கு இல்லை, உண்மையில் நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், என்னோட சிந்தனை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு ஹிஸ்டாரியனை, ஒரு வரலாற்று ஆசிரியரை படிக்க வேண்டியிருக்கு. உங்கள் வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய உங்களுடைய காலகட்டத்தை எழுதக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். சமகால வரலாற்று ஆசிரியர். நீங்கள் ஒரு ஈரோடுக்காரர்னா ஈரோடுடைய 2000 ஆண்டு வரலாறு உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் இங்கே பிறந்த ஒருத்தர் ஏன் இப்படி யோசிக்கிறேன் நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் முக்கியமான நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில்னு சொல்கிறேன். நான் ஏன் குறிப்பிட்ட விதமாக யோசிக்கிறேன்? நண்பர்களே, பத்மநாபபுரத்தில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில் பட்டாணி ஏரின்னு பேர். அந்த ஏரியில் தண்ணி நல்லா வத்திச்சுன்னா அடியில் 7 அன்னையருடைய சிலை இருக்கும். அது அங்கே ஒரு சமண பள்ளி முன்னாடி இருந்திருக்கு. பத்மநாபபுரமாக அது ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ வைக்கப்பட்ட, அப்போ செதுக்கப்பட்ட ஒரு சிலை. ஒரு அரை இன்ச்சு, அரை சான் அளவு தான் இருக்கும். ஆனால் 7 அன்னையர் இருக்காங்க. அந்த சிலையை அடிக்கடி நான் பார்க்குறது உண்டு. அந்த சிலையை பற்றி ஒரு முறை ஒரு நண்பர்கிட்ட அது என்னதுன்னு கேட்டு, அது சமணர்கள் வழிபட்டது. இப்போ 7 அன்னையர் வழிபாடு சமணர்களுக்கு உண்டா என்று கேட்டால் ஆக்கா பெருமாள் சொன்னார், 7 அன்னையர் வழிபாடு சமணர்களுக்கு உண்டு. அதுக்கு ஒரு 4-5 நாள் பிறகு என்னுடைய நண்பர் மறைந்த ஹெஜ்ஜி ரசூலை சாலையில் பார்க்குறேன். அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அந்த ஊரில் இஸ்லாமியரில் 7 ஹூரிகள் வழிபாடுன்னு இதே மாதிரி இன்னொரு வழிபாடு இருக்கு. இதனுடைய இஸ்லாமிய வருஷம். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் தொடர்ந்து
என்னுடைய ஊர் முழுக்க இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஒவ்வொன்றாக நான் வந்து யோசிக்கும் போது எல்லாமே இந்த 7 அன்னையரில் வந்து சேர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பத்மநாபபுரம் அரண்மனைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 அன்னையருடைய சிலைகள் இருக்குது. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. ஆச்சரியமான விஷயம், இந்த 7 அன்னையர் ஒரே கோயிலில் வரிசையாக இருந்ததில்லை, வெவ்வேறு தனி கோயிலில் இருந்த சிற்பங்கள். ஆனால் இந்த வரிசையாக கொண்டு வச்சுருக்காங்க. குமரி மாவட்டம் முழுக்க இந்த சின்ன அன்னையர் வந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து வழிபடப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அவங்க சமணத்திற்குள்ளே போயிருக்காங்க, வெளியே வந்திருக்கிறாங்க, இந்து மதத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க, வேறு அர்த்தங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய படைப்புகளில் ஏன் தொடர்ந்து ஒரு அன்னையர் இருந்துக்கிட்டே இருக்காங்க? நான் ஏன் வந்து திரும்ப 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 இந்த ஒன்று நேரடியாகவே அன்னையரை பற்றி எழுதுகிறேன், தாய் தெய்வங்களை பற்றி எழுதுகிறேன். இன்னொன்று நான் எழுதக்கூடிய பெண் கதாபாத்திரங்களிலும் அந்த தாய் தெய்வத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் வரலாற்று நாவல்களில் மட்டும் இல்லை, சாதாரண கதைகளில் இருக்கக்கூடிய சாதாரண பெண் சித்திரத்திலே ஏதோ வகையில் இந்த தெய்வங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் என்னுடைய மண்ணுடைய வரலாற்று ஆசிரியர்களை படிக்க வேண்டியது. கே பிள்ளையிலிருந்து ஆக்கா பெருமாள் வரைக்கும் அவங்க தான் என்ன எழுத வைக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான அடையாளம் நான் நினைக்கிறேன். ஏன் வந்து குமரி மாவட்டத்து எழுத்தாளர்களில் ஒரு படி கூடுதலாக வரலாற்று பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அது எனக்கானாலும் நஞ்சலானாலும். ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வரலாற்று ஆசிரியர்களை கிட்டத்தட்ட அநேகமாக ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் 2000 ஒட்டி தினசரி என்னுடைய வீட்டில் ஏகே பெருமாள், குமரி மைந்தன் மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்கள் வருவாங்க. என்னுடைய வீட்டில் இருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் திருவிக்கிரமன் தம்பி, திருவாங்கூருடைய முக்கியமான வரலாற்று ஆசிரியர் வாழ்ந்தார். பெரும்பாலும் அவரை சந்திப்போம். தொடர்ந்து சுந்தரராமசாமி வீட்டில் அது மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் வர்றது உண்டு. அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே கவிமணி தேசியவனோட ஒரு வரலாற்று ஆசிரியர் தான். ஆனால் அவரும் அவருடைய காலகட்டத்தில் இருந்த பிற வரலாற்று ஆசிரியர்களோட தொடர்ந்து உரையாடல் தான் இருந்தார். இப்போ இலக்கியமும் வரலாற்று ஆய்வும் கிட்டத்தட்ட பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் குமரி மாவட்டத்தில் இருக்குது. ஆகவே ஒட்டுமொத்தமாக குமரி மாவட்டத்தை பற்றி ஒரு பெருஞ்சித்திரத்தை உருவாக்க குமரி மாவட்ட எழுத்தாளர்களால் முடியுது. பிற பகுதிகளில் இலக்கியம் அந்த அளவுக்கு தழைக்காததற்கு ஒரு காரணம் அவளுக்கு அவங்களுடைய நிலம் பற்றிய வரலாற்று புரிதல் ரொம்ப குறைவுங்கிறது. உதாரணம் திருநெல்வேலி எழுத்துன்னு எடுத்து பார்த்தா திரும்ப திரும்ப சமகால அவங்க அந்த எழுதுறாளுடைய வாழ்க்கையை சார்ந்த குறிப்புகள், அன்றாட குறிப்புகள் மட்டும்தான். எழுத்தாளன் தனி மனிதன், அவனுடைய அன்றாடம், அதனுடைய சிறு விஷயங்களை தான் அவன் எழுதியிருக்கான் பெரும்பாலும். இன்னும் யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலி எழுத்தாளருடைய யாருடைய கதையிலேயாவது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கோயில் இடம்பெற்றிருக்கிறதா? அந்த கோயிலுடைய பிரம்மாண்டம், அதனுடைய வரலாறு, அதனுடைய வெவ்வேறு காலகட்டங்கள் இடம்பெற்றிருக்கா? அதனால தான் திருநெல்வேலியிலிருந்து ஏன் ஒரு பெரிய நாவல் வரலைங்கிற கேள்வி அங்கே தான் இருக்கு. நான் இன்னும் பெரிய பெரிய நாவல் எழுத முடியும். ஏன்னா என்னுடைய மாவட்டத்துடைய வரலாற்றில் தான் என்னுடைய முதன்மையான ஆர்வம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அசோகவனங்கிற பேரில் திருவாங்கூர் வரலாற்று பின்னணியில் ஒரு பெரிய நாவலை எழுதி கிட்டத்தட்ட முடிக்காமல் வச்சுருக்கேன். அது முடிக்கக்கூடும். நான் ஏன் சிந்திக்கிறேன், ஏன் இந்த கோணத்தில் இந்த விஷயத்தை பார்க்குறேங்கிறத நானே ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வரலாற்று ஆய்வு நூல்கள் மிகப்பெரிய உதவி செய்கின்றன. இன்னொன்று, நாம் எடுத்துட்டு பேசக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, நாம் எந்த விஷயத்தை ஒரு பேசு பொருளாக கொள்கிறோம் என்பதுக்கும் இந்த வரலாற்றில் ஒரு தொடர்ச்சி இருக்கு. இப்போ நான் இந்த 7 அன்னையரை பற்றி சொன்னேன். வேதாச்சலம் அவர்களுடைய 7 அன்னையர் பற்றின நூல் இங்கே இருக்கிறது. என்னுடைய வீட்டில் அந்த நூல் இருக்கிறது. அந்த நூல் எனக்கு தெரிந்த வரலாற்று இன்னொரு பெரிய கோணத்தில் சொல்லுது. நான் நெடுங்காலமாக இந்த 7 அன்னையர் வழிபாடு குமரி மாவட்டத்துக்கு வெளியே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த புத்தகம் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க தழுவிய ஒரு பெருஞ்சித்திரத்தை கொடுக்குறது. இந்திய அளவில் நம்ம பயணங்களில் தொடர்ந்து இந்த சப்தகன்னியர் வழிபாடு, சப்த மாதாக்கள் 2 வித்தியாசங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ அண்மையில் நான் எழுதின காவியம் நாவல் கூட அதனுடைய மேஜர் டெய்ட்டி என்பது இதுதான், வராகி எண்ணெய் தான். சொன்ன வராகியை பின்தொடர்ந்து இந்தியா முழுக்க நாம் ஒரு பயணம் பண்ணியிருக்கோம். வராகம் மட்டுமே பார்த்துக்கிட்டேன். ஸோ வராகி எண்ணெய் ஒரு மேஜர் கேரக்டராக காவியம் நாவலில் வருது. இது எல்லாமே ஒரு வரலாற்று சித்திரத்தை நான் அடைவதிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. வேதாச்சலம் அவர்களுடைய 7 அன்னையர் பற்றின நூலை
தமிழகத்தினுடைய ஒவ்வொரு இலக்கிய வாசகருக்கு அந்த வகையில் பரிந்துரைப்பேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ஏன் யோசிக்கிறீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர் உருவாக்கக்கூடிய வரலாற்று சித்திரத்தில் போய் ஒரு கூடுதல் கருத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இலக்கிய வாசகர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சிக்க மட்டும்தான் நம்மளால் முடியும். அது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் அதிலிருந்து நாம செய்யக்கூடிய பயணம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த வரலாற்று நூல் எப்படி உதவுன்னு சொல்ல வரேன். இன்னொன்று, நான் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் அல்லது கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிற காலத்தில் தான் எண் பெருங்குன்றங்கிற புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தை நான் அன்னம் பதிப்பகத்தில் வாங்கினதாக நினைவு. ரொம்ப வேறு மாதிரி இருந்த சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தில் தலைப்பு எனக்கு நினைவு இருக்குது, வேதாச்சல அவருடைய பேர் நினைவு கிடையாது. நீண்ட காலத்துக்கு பிறகு தான் இது வேதாச்சல எழுந்த புத்தகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு நகரத்தை சுற்றி 8 சமண மையங்கள் இருந்தது என்பது எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதன் பிறகு நான் மதுரைக்கு போய் சு வெங்கடேசன் என்னை இட்டு சென்றார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 8 சமண மையங்களை ஒரே 3 நாட்களில் பார்த்தோம். என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் குமரி மாவட்டத்தில் இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு பீரியட் கட்டடிக்கும் போது சிதறாலுக்கு போயிட்டு வருவோம். சிதறாலில் இருக்கக்கூடிய சிறுச்சாரணத்து மலையில் தான் பெரும்பாலான நேரத்தில் கழிச்சிருக்கேன். அப்போ எனக்கு அந்த சமண சின்னங்கள் ஏதோ வகையில் என்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்குது. அப்போ சமணத்தை தெரிந்து கொள்ள முந்தோறும் நான் பேசக்கூடிய பெரும்பாலான இஷ்யூஸ், பிரச்சனைகள் அல்லது தத்துவ பிரச்சனைகள் சமணத்துடைய நீட்சியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணும். நான் அதிகமாக எழுதக்கூடிய விஷயங்களும் சமணத்துடைய தொடர்ச்சி இதை சொல்லுது. முதல்ல பெரும்பாலும் அறப்பிரச்சனைகள். நீண்ட காலம் பத்மாபுரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சினான் புகலிடம் பற்றின கல்வெட்டு இருக்குல்ல, அது முன்னாடி போய் நான் நின்றிருப்பது உண்டு. அந்த அஞ்சினான் புகழ் கல்வெட்டு எனக்கு பெரிய ஒரு கொந்தளிப்பை கொடுக்கும். அது ஒரு அறவோர் ஒரு இடத்த உருவாக்குறாங்க சமணத்துறவிகள். இதுக்குள்ள வன்முறை அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்குள்ள ஒருத்தன் வன்முறை இறங்கினான்னா வன்முறை செய்தவனுடைய வீட்டு முன்னாடி போய் இவங்க உயிர் துறப்பாங்க, உண்ணாவிரதம் உயிர் துறப்பாங்க. அப்போ பழி சேரும். அந்த பழி கஞ்சி அவங்களுடைய இடத்துக்குள்ள யாரும் கொலை செய்ய மாட்டாங்க. அப்போ தர்மத்தின் சக்தின்னு ஒன்று இருக்குது, அறத்தின் வல்லமின்னு ஒன்று இருக்குது. அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வட்டம். இதை நான் கற்பனையில் திரும்ப திரும்ப ஒரு 10 பேர் ஒரு ஏரியா அந்த உச்சக்கட்ட வன்முறை நிலவிய சங்க காலத்தில் அல்லது சங்கம் மருவிய காலகட்டத்தில் ஒவ்வொரு குறுமுன்ன மன்னனும் மாறி மாறி கொண்டு இருந்தாங்க. திருவாங்கூட வரலாறு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட வெள்ளையர் வரக்கூடிய காலம் வரைக்கும் கொலை என்பது ஒரு அன்றாட செயலாக இருந்த ஒரு மண் அது. ஏன்னா வளமான மண் வன்முறையால் தான் ஆளப்பட முடியும். மாடம்பிகள் சொல்லுவாங்க, குட்டி குட்டி ஆட்சியாளர்கள் மாறி மாறி கொன்று கொண்டே இருந்த ஒரு வரலாறு. அந்த மண்ணில் ஒரு ரத்தம் இல்லாத ஒரு நிலத்தை ஒருவன் உருவாக்குவான் என்றால், தன்னுடைய தர்மத்தின் பலத்தால் அதை உருவாக்குவான் என்றால், அது எவ்வளவு பெரிய ஒரு கனவு, ஒரு தவம். ஒரு குறியீட்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாளனும் இப்படி ஒரு வட்டத்தை உருவாக்கத்தான் முயற்சி செய்கிறான். அறமின்மை விளங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அறத்தாலான ஒரு வட்டத்தை தன்னுடைய தவத்தின் பலத்தால் உருவாக்குவது தான் எழுத்தாளனுடைய அறைகூவலோ அவனுடைய பணியோ என்று நான் நினைப்பேன். இந்த எண்ணம் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நான் வேதாச்சல அவருடைய நூல்கள் படிக்க தொடங்கும் போது அவர் பாண்டிய நாட்டை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். பாண்டிய நாட்டுடைய நில உடைமை முறை, கிராமிய அமைப்புகள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவருடைய சமணம் பற்றின புத்தகங்களை தான் விரும்பி படிக்கிறேன். அண்மையில் கூட அந்த புத்தகத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். சமணம், குறிப்பாக பாண்டிய நாட்டில் சமணம். எனக்கு அதில் பாண்டிய நாட்டில் சமணம் முக்கியம் இல்லை, சமணம் தான் முக்கியம். ஏன்னா நான் பாண்டிய நாட்டுக்காரன் இல்லை, நான் சேர நாட்டுக்காரன் இல்லை, என்னுடைய ஊருடைய சமணம் எனக்கு முக்கியம். இதோட இணைந்து போகக்கூடிய இடங்கள் இவருடைய நூலில் எங்கெங்கே இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமூட்டக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த மொத்த புத்தகத்திலே கழுகுமலையை பற்றின போர்ஷன் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தது. அதில் ஒரு பகுதியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். அதாவது அதில் ஒரு பட்டியல் கொடுக்குறார், கழுகுமலையில் இருந்த சமண பெண் துறவிகளுடைய பட்டியல், குரத்தியார்களுடைய பட்டியல். அதை பற்றி நீலி இதனுடைய ஆசிரியை ரம்யா அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய நாவலுக்கான கனவு அதில் இருக்குது. ஆணாதிக்கம், சாதிவெறி, வன்முறை எல்லாம் ஓங்கி நின்ற ஒரு சமுதாயத்தில் பெண்கள் துறவியாக முடியுங்கிறது பெரிய லிபரேஷன். ஒரு பெண் அந்த காலத்தில் எப்படி இருக்க முடியும்? ஒரு பெண் தாசியாக இருக்க முடியும்.
அல்லது குலஸ்திரியாக இருக்க முடியும், கற்பு கரசியாக இருக்க முடியும். ரெண்டுமே சிறை வாழ்க்கை தான், ரெண்டுமே ரெண்டு வகையான அடிமை வாழ்க்கை தான். ஆனால் அதை விட்டுட்டு மூணாவது ஒரு வாய்ப்புக்கான இது துறவு. பெண்ணுக்கு உடைமைக்கான உரிமை கிடையாது, துறப்பதற்கான உரிமை இருந்தது. அது எவ்வளோ பெரிய ஒரு தீம் அது. அப்போ அந்த கழுமலையில் இருந்த சமண பெண் பள்ளி வச்சு ஒரு நாவல் எழுதலாம் அப்படின்னு அதை பற்றி ரம்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ரம்யா அதை எழுதுறேங்கிற ஒரு கனவை முன்வைத்தாங்க. அதை பற்றி நேற்றைக்கு கூட அந்த அந்த நாவலுடைய கட்டமைப்பு பற்றியெல்லாம் ரம்யாவிட்ட விவாதிச்சுட்டு இருந்தோம். ஒரு இலக்கிய வாசகனுக்கு ஒரு புத்தகம் அளிக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனை பற்றி சொல்கிறேன். இவர் எழுதியிருக்கிறது ஒரு வரலாற்று நூல். அதை சுப்ராயலு அவர்கள் படித்தார் என்றால் அவர் எடுக்கக்கூடிய சித்திரம் வேறு. ஆனால் நாம் இலக்கிய வாசலாகிய நாம் அதிலிருந்து எடுக்கிறது பெரிய பெரிய கனவுல எடுக்க முடியும். பெரிய பெரிய தீம்ஸ் நமக்கு அதிலிருந்து வரும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு பெரிய தொடர்ச்சியில் இருக்கிறத இந்த வரலாற்று நூல்கள் நமக்கு காட்டும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான நூலை சொல்லி இந்த உரையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இங்கே தவ்வை அல்லது மூதேவி என்கிற தெய்வத்தை பற்றி முனைவர் வேதாச்சலம் அவர்கள் எழுதிய ஒரு நூல் இங்கே இருக்கிறது. அவருடைய பல நூல்கள் இருக்கிறது. என்னுடைய சுவாரஸ்யத்தை உடனடியாக கவனிக்கப்பட்ட நூலை சொல்கிறேன். தவ்வை பற்றி தமிழில் இப்போ அதிகமாக கொஞ்சம் பேசப்பட்டிருக்கு, ஆனால் பொதுவாக அதிகமாக பேசப்பட்டது கிடையாது. நம்மளுடைய பயணங்களில் நிறைய தவ்வை கோயிலில் பார்த்துருக்கோம். குறுக்க கோயில் கேரளாவில் மலைப்பகுதிகளில் நிறைய தனித்த கோயிலில் தவ்வைக்கு இருக்குது. மூதேவி கோயில். எனக்கு தனிப்பட்ட முறையில் கிராதம் நாவல் எழுதும்போது பெரிய ஒரு கனவுகளும் சிக்கல்களும் ஒரு ஒரு ஹைப்பர் டிப்ரெஷன் மாதிரி ஒரு பீரியடில் ஒரு கேரள நண்பருடைய ஆலோசனைப்படி நான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தவ்வை ஆலயத்துக்கு போனேன். எழுதியிருப்பேன், நண்பர்களுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை அது. முதல் முறையாக ஐ ஃபெல்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ டெய்டி அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது ஒரு பெரிய அனுபவம். அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை மொத்த பார்வையும் வேறொன்றாக மாறி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த லாஜிக் வேறு, அதுக்கு பிறகு இந்த லாஜிக் வேறு. அந்த தவ்வை மூதேவி என்கிற அக்காள் என்கிற அமங்கலத்தின் தெய்வியாக நாம் சொல்லக்கூடிய தெய்வம், அதனுடைய பரிணாமம் தமிழகம் முழுக்க அது வெவ்வேறு வகையில் வழிபடக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த ஆலயம் இருக்குது. ஒரு பெரிய அட்டவணையோடு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. ஒரு கலைக்களஞ்சியம் போல தவ்வை பற்றி ஒரு கலைக்களஞ்சியாலோடு அந்த புத்தகம் இருக்குது. பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு பெரும் உழைப்பு செலுத்தப்பட்ட புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தில் தவ்வை படிக்கும்போது பலவிதமான சித்திரங்கள் வருது. இன்றைக்கு அந்த புத்தகம் சும்மா புரட்டி பார்த்தேன். இப்போ டக்குன்னு பி லங்கேஷ்னு ஒரு கதை, ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. அந்த கவிதை எனக்கு நினைவில் இல்லை. அந்த கவிதை படித்த நினைவு மட்டும்தான் இருக்குது. அது என் அம்மாங்கிற கவிதை. அந்த என் அம்மா உங்கள் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு ஆரம்பிக்க அந்த கவிதை. என் அம்மா மாமிசம் சாப்பிடுவார், கருத்தவர், சத்தமாக பேசக்கூடியவர் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கடுமையான ஒரு வேறொரு அம்மாவை சொல்லி ஒரு கரடியை போல அந்த ஆற்றலும் வீச்சமும் அங்கே வாழ்ந்தா. அப்படி எண்டு எப்படின்னா வீட்டிலிருந்து முற்றத்துக்கு இறங்குவது போல செத்து போனான் அப்படின்னு அந்த கவிதை முடியும். அப்போ நான் பார்த்தேன், தவ்வைங்கிற வர்ணனைக்கு ரொம்ப இணையாகக்கூடிய அம்மா இது. அப்போ தவ்வைங்கிறது யாருடைய தெய்வம்? நீங்கள் சாமுத்திரியா லட்சணங்கள் ஒன்றுமே கிடையாது. ரூடு, ரஃப், அழகின்மை நீங்கள் சொல்லக்கூடிய வேறொரு வகையான ஒரு அம்மா. அப்போ இந்த அம்மா இன்னும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான அம்மாக்களுக்கு ரொம்ப க்ளோஸான அம்மா தவ்வை தான், ஸ்ரீதேவி அல்ல. அப்போ நம்ம ஏதோ ஒரு மரபால் அது மூதேவியாக நெகட்டிவ் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய பாசிட்டிவான தெய்வம் தான், நம்முடைய அம்மா தான் அது. நம்முடைய அம்மா திடீர்னு வேற யாரோ அது மூதேவி ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். உண்மை சொன்னால் மூதேவிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தானே, மூத்த தேவி தானே. மூத்த தேவி, மூத்தவள், நல்ல வார்த்தை தான். அது நம்முடைய உள்ளம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அடியில் என்ன இருக்கு என்று நாம் திரும்ப திரும்ப சென்று கண்டடையக்கூடிய நூல்களாக இந்த வரலாற்று நூல் இருக்கின்றன. வரலாற்று நூலுக்கு போக 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 ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுவதற்கான பேசு பொருட்கள் பெருகிட்டே இருக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுவதற்கான கோணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் எழுதுறதுக்கான தரவுகள் குனிஞ்சிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய சிந்தனையை தானே திரும்பி பார்க்கறதுக்கான, தானே மதிப்பிடுறதுக்கான ஒரு வழியை இலக்கிய வாசகனுக்கு வரலாற்று நூல் அளிக்கின்றன.
இந்த மேடையிலே வேதாச்சலம் அவர்களுக்கு நாம் விருது வழங்குகிறோன்னா அவருடைய வரலாற்று ஆய்வை மதிப்பிட்டு அது சிறப்பு என்று அறிந்து நாங்கள் இந்த விருதை வழங்கலை. ஏன்னா அதற்கான வட்டம் அல்ல. நாம் இலக்கிய வாசலாய் எங்களுக்கு இவருடைய நூல்கள் மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை, திறப்பை, விரிவை அளிக்கக்கூடியதாக இருக்கின்ற என்பதுதான் இந்த விருதுக்கான பின்னால் உள்ள முதன்மையான உணர்ச்சி நிலை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, கேரளத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று உண்டு. கேரளத்தில் பொதுவாகவே சாதாரணமாக எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை கட்டுரையாளர் குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்களை முடிந்தவரை எல்லா இடத்துலையும் குறிப்பிடுவாங்க. ஒரு வரலாற்று ஆசிரியர் பேர் எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாளைக்குள்ள உங்களுக்கு பிரிண்டில் கண்ணில் படும். ராஜன் குருக்கள் அப்படின்னா வார பத்திரிகை படிக்கிறவனுக்கு 1 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பேர் காதில் விடும். யாரோ எங்கோ கோட் பண்ணியிருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்களே அவர்களை பேரை மேற்கோள் காட்டுவது, அவருடைய நூலை மேற்கோள் காட்டுவது, அவருடைய கருத்துக்களை நேரடியாக கூடுமான வரைக்கும் மேற்கோள் காட்டுவது என்பது கேரளத்தில் ஒரு வழக்கங்கள் உண்டு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட யாருமே செய்யாத ஒன்று. ஒரு வரலாற்றாசிரியரின் பெயர் இந்த மாதிரி ஒரு விருது வழியாக தான் பாதி பேருக்கு தெரிய வருது. ஒரு அறிவுச்சூழலில் செயல்படக்கூடிய ஒருவர் செய்ய வேண்டியது வரலாற்று ஆசிரியர் நூலை படிக்கிறது மட்டுமல்ல, கூடுமான வரைக்கும் நேரடியாக மேற்கோள் காட்டுவதும் கூடத்தான். செய்யக்கூடாத ஒன்று தன்னையும் ஒரு வரலாற்று ஆசிரியர் நினைத்து கொண்டு அவர்களுடன் இணைக்காக விவாதத்திற்கு செல்லக்கூடாது. அவர்கள் இலக்கியவாதியாக வந்து நம்மகிட்ட வாதிச்சு நம்ம தாங்க மாட்டோம்ல. அப்போ நம்ம வாசகர்கள் மட்டும்தான் அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இப்போ சுப்ராயில் அவர்கள் இங்கே ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்தை நான் மறுக்க மாட்டேன். எனக்கு மறுக்கணும்னா இது மறுக்கக்கூடிய வேற வரலாற்று ஆசிரியர் இருக்காரான்னு பார்க்கணும். சுப்ராயில் இப்படி சொல்றார், அவர் அப்படி சொல்றார், இந்த மறுப்பேன். ஷிண்டே மறுக்கணும்னா நான் மறுக்க மாட்டேன். எனக்கு மறுத்தே ஆகணும்னா ஷிண்டே மறுக்கக்கூடிய யாருன்னு தேடி போகலாம். அந்த எல்லையை நமக்கு வறுத்து கொண்டு அந்த அடக்கத்துடன் நாம் வரலாற்று ஆசிரியர்களை பற்றி கூடுதலாக தொடர்ந்து பேச வேண்டும் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த மேடை பெரும் கனவுகளை பற்றி பேசி தொடங்கினேன். தொடர்ந்து அந்த கனவுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். நானும் நண்பர் அரங்கசாமி சேர்ந்து லண்டனில் இருந்து ஒரு ஆங்கில பதிப்பகம் ஒன்றை தொடங்கக்கூடிய கனவை கடந்த சில மாதங்களிலே வரையறுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த அறிவிப்பு வரும். தமிழ் நூல்களை கூடுமான வரைக்கும் லண்டனில் பிரசுரிப்பது என்பது எங்களுடைய அடுத்த கட்ட கனவுகளில் உண்டு. கனவுகள் நிறைவேறும். நன்றி. மிக்க நன்றி ஐயா. கனவுகள் கைகூடுமாக.